வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி தமிழகத்தில், அதாவது சென்னையில் நேற்று முன்தினம் அடையார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் சமையலறை கட்டிடத்தின் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்ததின் காரணமாக 2 மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு மாணவி படுகாயமடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கல்வித்துறை வட்டாரத்தில். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசு பள்ளிகளில் பராமரிப்பு இல்லாத கட்டிடங்கள், இடிந்து விழும் நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பல இருக்கின்றன. மேலும் அந்த கட்டிடங்களினால் அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆபத்து நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆக இந்த ஒரு சம்பவத்தினை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் கட்டிடங்களின் நிலை என்பது எப்படி இருக்கிறது, பாதுகாப்பாகத்தான் இருக்கிறதா என்பது பற்றிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதுபோன்ற ஒரு விபத்து நடந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஒரு கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதுபோன்ற பல விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன. மேலும் கும்பகோணம் பள்ளி தீ விபத்திற்கு பிறகு பள்ளிகளின் மீதான கட்டுப்பாடுகள் என்பது அதிகரித்திருக்கிறது. மேலும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், பராமரிப்பு இல்லாத கட்டிடங்கள், இடிந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் குறித்து கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என சில மாதங்களுக்கு முன் கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஆக அந்த கணக்கெடுப்பு பணிகள் என்பது எந்த அளவில் இருக்கிறது, இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளிகளில் கட்டிடங்களின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். சென்னை அடையாறு பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தேர்வு முடிந்து மதியம் 12:45 மணிக்கு 8ஆம் வகுப்பில் 9 மாணவியர் சுவரில் கட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கயிற்றில் தொங்கி விளையாடினர். அப்போது திடீரென சமையல் அறை கட்டிடத்தின் ஒரு பக்க சுவர் இடிந்து மாணவியர் மீது விழுந்தது. இதில் மாணவிகள் மோனிஷா, நந்தினி ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் கடந்த சில மாதத்தில் மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் அருகே ஒரு அரசு பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து அப்பள்ளியில் படித்த 5 மாணவ மாணவியர் காயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் முகப்பு வளைவு இடிந்து விழுந்ததில் 5ஆம் வகுப்பில் படித்த மாணவன் அதே இடத்தில் பலியானார். சென்னை பெருங்குடியில் அரசு தொடக்கப்பள்ளியில் ஒரு வகுப்பறையின் சுவர் இடிந்து விழுந்தது. தமிழகத்தில் உள்ள சுமார் 53,000 பள்ளிகளில் பராமரிப்பு இல்லாமல் உள்ள கட்டிடங்கள், பழுதான மற்றும் இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டிடங்கள் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. சென்னையில் நடைபெற்ற இந்த ஒரு விபத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் ஒரு பயத்தில் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள் என்பது எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பாதுகாப்பான நிலையில் தான் இருக்கிறதா என்பது பற்றிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பது பற்றி விவாதம் இன்று உள்ளபடி நிகழ்ச்சியில் நடத்த இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. அதற்கு முன்னதாக தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளின் நிலை எப்படி இருக்கிறது, கட்டிடங்களின் நிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது பற்றி சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். இன்றைக்கு சென்னையிலே ஒரு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து 2 குழந்தைகள் பலியாகிகள். இதை போன்று பல்வேறு மாவட்டங்களிலும் அரசு பள்ளிகளில் இன்றைக்கு சுற்றுப்புற சுவர்களும் கழிப்பிட சுவர்களும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பும் கூட ரயில்வே நிலையத்தை ஒட்டியுள்ள கூட்ஸ் செக்டர் என்கின்ற பகுதியிலே ஏறத்தாழ ஒரு 100 அடி நீளம் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 2-3 மாணவர்கள் படுகாயமடைந்தார்கள். இதை அரசும், அரசு துறையும், அரசு கல்வித்துறையும் கணக்கில் கொண்டு பாதுகாக்க வேண்டும். தமிழகத்திலே இயங்கக்கூடிய அரசு துறை பள்ளிகளுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பல ஆயிரம் கோடிகள் செலவிடப்படுகின்றது. அந்த நிதி பள்ளி பாதுகாப்புக்கு உகந்ததா என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம், சுற்றுப்புற சுவர் மோசம், கழிப்பிட சுவர் மோசம் என்கின்ற நிலையிலே இருப்பதால் இதனால் மாணவர்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது.
சாயந்தரம் வரும்பொழுது குழந்தைகள் பத்திரமாக வருவார்களா, இல்லை நாம் அவர்கள் அங்கிருந்து அழைத்துக் கொண்டு வர வேண்டுமா, கட்டிடங்கள் பாதுகாப்பு இருக்குமா, குழந்தைகளுடைய கழிப்பறை, அவர்கள் உண்ணும் அறைகள் பாதுகாப்பு உள்ளதா, மேற்கூரை இடிந்து விடுமோ என்று பலவிதமான அச்சத்திலே குழந்தைகளும் பெற்றோரும் மிகவும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையில் பலவிதமான செய்திகள், குழந்தைகள் பல இடங்களில் பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் மூலியமாக குழந்தைகளுக்கு உள் காயங்கள் ஏற்படுவதும் விபத்துகள் ஏற்படுவதும் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் படிக்கும் பொழுது பெற்றோர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறையும் மாநில அரசும் மத்திய அரசும் கலந்து இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி கட்டிடத்தின் சிறத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் மாத்திரமல்லாமல் கோவையிலும் நிறைய பள்ளிகள் உள்ளது. அப்பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நிதி உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசாங்க பள்ளிகள், இப்படி நிறைய பள்ளிகள் இருக்கின்றது. சில பள்ளிகள் அனுவாதம் இல்லாமையும் நடக்கின்றது. இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சரியாக கவனித்து நடவடிக்கை எடுக்குமே ஆனால் கோவை மாவட்டத்தில் உள்ள படிக்கும் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும். ஒரு விபத்து நடப்பதற்கு முன்பாகவே நாம் இதை பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் பொறுப்பெடுத்தால் இந்த பெரும் உயிர் சேதத்திலிருந்து மாணவர்களை காப்பாற்ற முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்வி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப வியாபாரத்தன்மையோட இருக்கு. இப்போ அதிகாரிகள் பணத்தை வாங்கிட்டு அந்த கட்டிடத்தினுடைய தன்மை என்ன, இல்ல அங்க இருக்கிற பள்ளிகளுடைய நிலைமை என்னங்கறத நேரில் சென்று ஆய்வு செய்யாமல் அவர்களுக்குரிய அவங்க கையெழுத்து போட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துறாங்க. அப்ப அந்த பள்ளிக்கூடங்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல இல்ல ஒரு சில சமயங்கள்ல பார்த்தோம்னா அந்த சுவர் இடிந்து விழுகிறது, இல்ல பாதுகாப்பு தன்மையில தீ பிடிக்கிறது, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணங்களால பல சேதமடையும் போது அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அதிகமா உயிரிழக்க நேரிடுது. அப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இருக்கிற அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டாலே போதுமானது. இருக்கிற சட்டங்களை சரியாக அமல்படுத்தினாலே இதுக்கு சரியான இதா இருக்கும். இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணா மாதந்தோறும் அந்த பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு செய்யணும். இப்ப ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கறதுக்காக ஒரு 2 நாள் 3 நாட்கள் மட்டும் ஆய்வு செஞ்சுட்டு அதை அதோட விடாம தொடர்ந்து பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உடனடியா சென்று மாதந்தோறும் சென்று அந்த பள்ளிகளுடைய தன்மை என்ன, அங்க எப்படி இருக்கிறாங்க, புறா கூண்டு மாதிரி பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்துக் கொண்டு அங்க பள்ளி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறது, அதை போல தடை செஞ்சு விளையாடுவதற்கு மைதானம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எதையும் கண்டு காணாம இருக்கிற இந்த அதிகாரிகள் உடனடியாக மாற்றியமைக்கப்பட்டு நல்ல முறையில நல்ல அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் நல்ல கண்காணிப்பால லஞ்சம் இல்லாம லஞ்சம் வாங்காம அந்த கண்காணிப்புல ஈடுபட்டா மட்டும்தான் இது போன்ற உயிரிழப்புகள் நம்ம தடுக்க முடியும். அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் எப்படி செயல்படுகிறது என்றால் சரியான ஒரு இது அதாவது உறுதியற்ற தன்மை, பள்ளிகளின் சுவர்கள் எல்லாம் உறுதியற்ற தன்மை, உறுதியில்லாத நிலை இருக்கிறது. அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி தனியார் பள்ளிகளுக்கு என்ன விதிமுறைகளோ அதே விதிமுறைகளும் இதிலும் பின்பற்றினால் சரியான ஒரு நடைமுறை இருக்கும். அதேபோல் ஒரு மாவட்ட ஆட்சியரோ அல்லது முதன்மை கல்வி அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைத்து அனைத்து பள்ளிகளையும் கண்காணித்து உறுதியான நிலை இருக்கிறதா என்பதை இந்த குழு பரிசோதித்து அவ்வப்பொழுது இதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கட்டிட சுவர் என்பது எப்படி இருக்கிறது, மேலும் கழிவறை சுவர் எப்படி இருக்கிறது, சமையலறை கூடத்தின் சுவர் எப்படி இருக்கிறது என்பது போன்ற ஒரு கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு தனி குழு அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது இதுபோன்ற பலவிதமான பயங்கள் தங்களுக்கு ஏற்படுவதாக பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல பராமரிப்பு இல்லாத சுவர்கள், இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ அந்த கட்டிடங்களின் நிலையெல்லாம் எவ்வாறாக இருக்கிறது? வணக்கங்க. இது பொத்தாம் பொதுவா நம்ம அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில எல்லா பள்ளியிலுமே சுவர்கள் மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில பள்ளிகளுடைய நிலைமை மோசமா இருக்குன்றது உண்மைதான். அதற்கு ஒரே மாற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, வருவாய்த்துறை அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் இந்த கட்டிடங்களை சரிபார்க்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறாங்க.
எனவே அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த பள்ளிக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட்டை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ பிடபிள்யூடிஓ யார் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்புல இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தார்களே ஆனால் இதை நிச்சயமாக சரி செய்ய முடியும். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, தொடர்ந்து பேசலாம். பள்ளிகளை பொறுத்தவரை அனைத்து பள்ளிகளுமே இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சில பள்ளிகளில் இப்படி போன்ற ஒரு நடைமுறைகள் இருக்கிறது. மேலும் ஒரு சில பள்ளிகளில் பாதுகாப்பற்ற சுவர்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பகுதியைச் சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அதை கண்காணித்து அதற்கான ஒரு ரிப்போர்ட்டை வழங்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்லியிருக்கிறார். மேலும் இது பற்றிய கணக்கெடுப்பும் நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த கணக்கெடுப்பு எந்த நிலையில் இருக்கிறது விரிவாக தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதன் சுவர்கள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி விரிவாக தகவல்களை பதிவு செய்து வருகிறோம். தொடர்ந்து நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களின் நிலை என்பது எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகரில் திருநெல்வேலி டவுன் வயல் தெருவில் உள்ள பாரதியார் தொடக்கப்பள்ளியின் பரிதாப நிலை மிகவும் கேவலமாக உள்ளது. இந்த பள்ளிக்கூடத்தில் சுற்றுச்சுவர்கள் சரியாக இல்லை. அது மட்டுமல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக அந்த தொடக்கப்பள்ளி இருந்து வருகிறது. நெல்லை மாநகராட்சிக்கு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மிக அருகில் உள்ள அந்த பள்ளியை நெல்லை மாநகராட்சி இதுவரை எந்தவித கவனிப்பும் இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. சமூக விரோதிகள் அந்த பள்ளியில் இரவு நேரங்களில் ஒரு டாஸ்மாக் பாராக பயன்படுத்தும் சூழ்நிலை இருந்து வருகிறது. ஆனால் இது எதை பற்றியும் திருநெல்வேலி மாநகராட்சி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் சிந்துமுந்துறையில் இதேபோல் மாநகராட்சிக்கு சொந்தமான தொடக்கப்பள்ளியின் நிலையும் மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிவகிரி பகுதியில் உள்ள ஆரம்ப தொடக்கப்பள்ளியிலும் இதேபோல் மிகவும் பரிதாபமான சூழல் உள்ளது. திருநெல்வேலி டவுன் மாதா பூங்குடி தெருவில் உள்ள பள்ளி கட்டிடத்தை வாடகை கூடும் சூழலை இருந்து வருகிறது. வகுப்பறைகள் எல்லாம் பார்த்தால் பல்வேறு பள்ளிக்கூடங்களிலே ஓட்டு கட்டிடங்களாக இருக்கிறது. இதுவே தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தால் ஓட்டு கட்டிடம் அமைப்பு கொண்ட பள்ளிக்கூடங்களுக்கு நிலையான அவர்கள் சர்டிபிகேட் கொடுப்பது கிடையாது, அங்கீகார சர்டிபிகேட் கொடுப்பது கிடையாது, ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுப்பது கிடையாது. ஆனால் தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தால் அவர்கள் கொடுப்பது கிடையாது. அரசாங்க பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இடிந்து விழக்கூடிய நிலைமையிலே பல்வேறு வகுப்பறைகள் கொண்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, கழிப்பறைகளே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தினுடைய நிதி இன்றைக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால் மத்திய அரசில் இருந்து எம்பி மூலமாக நிதி வருகிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நிதி வருகிறது. ஆனால் அந்த நிதியை கொண்டு அரசாங்கம் நேரடியாக கட்டிக் கொடுக்காமல் கான்ட்ராக்டர்கள் மூலமாக கட்டிக் கொடுக்கின்ற காரணத்தால் கான்ட்ராக்டர்கள் கட்டிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய கதி, அதனுடைய கட்டிட அமைப்பு, அதனுடைய ஸ்டெபிலிட்டி என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் மேலப்பாளையத்தில் அரசாங்கத்தினுடைய உதவி பெறக்கூடிய அரசினுடைய பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடிய காயிதேமில்லத்து மேல்நிலை பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுப்புற சூழலை எடுத்து பார்த்தால் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வகுப்பறைகள் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டிடங்கள் எல்லாம் மிக பழுந்தடைந்து மிக தரம் குறைந்து அவை எந்த நேரத்தில் எந்த நிலைக்கு உள்ளாகுமோ என்ற ஒரு கவலையில அந்த பள்ளி கட்டிடங்கள் எல்லாம் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக ஒரு வகுப்பறையை 5 லட்சம் ரூபாய் செலவிலே கட்ட முடியும் என்று ஒரு அளவீடு வைத்திருக்கிறார்கள். அந்த 5 லட்சம் ரூபாயை வைத்துக் கொண்டு 500 சதுர அடி கட்டிடத்தை நிச்சயமாக ஒரு தரமான அளவில கட்டுவது என்பது அது எப்படி என்று தெரியவில்லை. கான்ட்ராக்டர்கள் எப்படி கட்டுவார்கள் என்பது அந்த ரகசியம் அவர்களுக்கு தான் தெரியும். ஒரு கான்ட்ராக்டருக்கு அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய நிதி எப்படி போய் அவருக்கு சரியான அளவில் சேர முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டுடைய அரசு மிக கவனம் செலுத்தி குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்கி அந்த கட்டிடங்களை எல்லாம் பாதுகாத்து மாணவ செல்வங்கள் நமக்கெல்லாம் பிள்ளைகள் அவருடைய உயிரை பாதுகாப்பதற்குரிய அத்தனை வேலையை செய்து தர வேண்டுமாய் நெல்லை பகுதி சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களை பார்த்தும் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நெல்லையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தமிழக அரசு பள்ளிகளுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து நேரடியாக கட்டிடத்தை கட்டலாம், ஆனால் அதை விடுத்து ஒப்பந்ததாரர்கள் மூலமாக கட்டிடத்தை கட்டுகிறார்கள். இதனால் கட்டிடங்களுடைய ஸ்டெபிலிட்டி என்பது மிக குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு உங்களுடைய கருத்து? பிடபிள்யூடி டைரக்டா கட்டிடங்களை கட்டி கொடுக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது.
ஆனா நார்மலா எல்லா கட்டிடங்களுமே வந்து அவங்க கான்ட்ராக்டர் மூலமா தான் கட்டுறாங்க. இதுல என்னன்னா கான்ட்ராக்டருக்கு நீங்க என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க, அந்த ஸ்பெசிபிகேஷன் படி அந்த கான்ட்ராக்டர் வந்து கட்டிடத்தை கட்டுறாரா என்ற கண்காணிப்பு தான் ரொம்ப முக்கியம். தேவையான அளவு பணம் ஒதுக்கப்பட்டு கண்காணிப்புல இருந்து கட்டப்பட்டிருந்தால் அது வந்து நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும். ஆனா அரசு அதிகாரிகள் மூலமாக நேரடியாக கட்டணம் கட்டணும் அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கோரிக்கை நாம தவறுன்னு சொல்லவே முடியாது. அதுதான் வந்து ஒரு நியாயமான ஒரு ஏற்பாடாகவும் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. தமிழக அரசை பொறுத்தவரை பள்ளிகளில் கட்டிடங்கள் கட்டுவதற்கான ஒரு நிதியை ஒப்பந்ததாரர்களிடம் வழங்கி கட்டிடங்கள் கட்டப்படுகிறது. ஆனால் அவை சரியான முறையில் தான் கட்டப்படுகிறதா என்பது பற்றிய கண்காணிப்பு பணிகள் மிகவும் அவசியமாகிறது என்பது பற்றிய ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பள்ளிக்கூட சுவர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். மதுரையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்கிறார் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர். பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவர் வந்து இல்லாம இருக்கு. சுற்றுச்சுவர் இல்லாதனால வந்து வெளிநபர்கள் வந்து எளிதாக உள்ளே நுழையக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்க அந்த சுற்றுச்சூழல் வந்து இல்லாதனால வெளியே ஆட்கள்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலை நிலவுது. ஒரு அச்சத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அரசு பள்ளிகளில் இருக்கிறது. அதே போல அந்த பள்ளிகளில் இந்த காவலர் வந்து இல்லாதனால அதே மாதிரி நிறைய சமூக விரோதிகள் வந்து இரவு நேரங்களில் அந்த கிரவுண்ட்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. உதாரணம் சொல்ல போனீங்கன்னா சில பள்ளிகளில் வந்து இரவு நேரங்களில் அந்த குடிகாரர்கள் வந்து குடிச்சு போட்ட பாட்டில் வந்து மறுநாள் காலையில வந்து தலைமை ஆசிரியர்லாம் வந்து அதை எடுத்து போடக்கூடிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. மதுரை பள்ளிக்கூடங்களின் நிலை பார்த்தும் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபுவிடம் பேசலாம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வு, கண்காணிப்பு பணிகள் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும், பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழக அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் பற்றி சொல்லுங்க. ரெண்டு முக்கியமான விஷயங்க. இந்த குடிப்பு உள்ள வந்து குடிக்கிறது, சமூக விரோத செயல்கள், சீட்டாடுவது, இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லா மாவட்டங்களிலுமே பரவி கிடக்கு. சென்னை நகரத்துல கூட சில பள்ளிகள்ல நடக்கிறது அப்படின்னு அப்பப்போ புகார்கள் வருது. இதற்கு ஒரே மாற்று என்னன்னு கேட்டீங்கன்னா காவலர்களை நியமிப்பதுதான். ஒரு நிரந்தரமான அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு காவலர் நியமிக்கப்பட்டால் ஒழிய அந்த காவலர் 24 மணி நேரம் கண்காணிப்போடு இருக்கக்கூடிய காவலர்களாக, அதாவது 2 ஷிப்ட் 3 ஷிப்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கணும். அப்படி காவலர்களை நியமிப்பது. இரண்டாவது, கண்காணிப்பு கேமரா 24 மணி நேரம் பணியாற்றுவதை போல கண்காணிப்பு கேமரா பிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் செயல்படுகிறதா என்று பார்ப்பதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் அந்த பள்ளியை அப்பப்ப பார்வையிடணும். இது 3 நடவடிக்கையும் அரசு போர்க்கால அடிப்படையில ஏற்பட்டால்தான் நம்ம அரசு பள்ளிகளை நம்பி வரக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள்ல இருந்து எல்லோருக்குமே ஒரு பாதுகாப்பான கல்வியை நம்மால் கொடுக்க முடியும். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய சுவர்கள் மற்றும் பள்ளிக்கூட கட்டிடங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், சென்னை நேற்று முன்தினம் அடையாறில் ஒரு பள்ளிக்கூட சமையலறை கட்டிட சுவர் இடிந்து விழுந்ததில் 2 மாணவிகள் பலியாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில பள்ளிகளில் பராமரிக்க முடியாத இடிந்து விழக்கூடிய நிலையில் கட்டிடங்கள் இருக்கின்றன. அவற்றிற்கான ஒரு கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து பள்ளிகளிலும் இதுபோன்ற ஒரு நிலை கிடையாது என்றும், இந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய கட்டிட பணிகளை ஒப்பந்ததாரர்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது பற்றிய கண்காணிப்பு பணிகள் மிகவும் அவசியம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கட்டிடங்களின் நிலை குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வருடம் ஒன்றிற்கு ஆய்வு நடத்தி அதற்கான சான்றிதழை வழங்க வேண்டும். மேலும் பள்ளிகளில் கூடுமான வரை இந்த சமூக விரோத செயல்கள் நடைபெறாமல் இருக்க கண்காணிப்பு கேமராவை பொருத்த வேண்டும், காவலர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது. இத்துடன் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கு நன்றி. தொடர்வது 11 மணி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.